லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை காட்டிவிட்டு நேராக போவது சில ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மட்டுமல்ல, அரசியல்வாதிகளுக்கும் சகஜம் தான் போல் இருக்கிறது. அந்த வகையில் தாவேக கூட்டணி அரசில் பங்கு வகிக்கும் விசிக தலைவர் திருமாவளவன், தாவேக தலைமையில் கூட்டணி இன்னும் அமையவில்லை, திமுகவுடன் நட்பு தொடர்கிறது என வெடியை கொளுத்தி போட அரசியல் வட்டாரத்தில் ஏகப்பட்ட அனலடிக்க தொடங்கியுள்ளது. இதன் பின்னணியில் தாவேக கூட்டணிக்கு அன்புமணி வருகிறாரா? இதற்கு மாஸ்டர் மைண்ட் தாவேகாவின் அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமியா என்பதுதான் நாடே உற்று நோக்கும் $1000 கேள்வி. தேர்தல் முடிவுக்கு பின் தாவேகாவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தோழர்களோடு சேர்ந்து தாவேகாவிற்கு தோள் கொடுத்து ஆட்சி அமைக்க உதவினார் திருமாவளவன். திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், தாவேகா அரசை ஆதரிக்கிறோம் என்று ஆரம்பத்தில் சொன்னவர், அதன் பின் வன்னி அரசுவை அமைச்சரவையில் இணைத்து தாவேகா அரசின் அங்கமாக விசிகாவை மாற்றினார் திருமாவளவன். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி நியமனம் உள்ளிட்ட முக்கிய சர்ச்சைகளில் கூட தாவேகா அரசிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்து இணக்கம் காட்டினார் திருமா. தோழமை கட்சிகளை அழைத்து விஜய் ஆலோசனை கூட்டம் நடத்திய போது கூட இடதுசாரிகள் கூட்டத்தை புறக்கணித்தன. ஆனால் விசிக அதில் பங்கேற்று தனது ஆதரவு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியது. இப்படி அடுத்தடுத்த நிலைகளில் தாவேகா ஆதரவு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி வந்த திருமாவளவன் தற்போது திடீரென தாவேகா தலைமையில் எந்த கூட்டணியும் அமையவில்லை, பதவி ஏற்றவுடன் கூட்டணியை உதறிவிட்டு செல்லவில்லை, திமுகவுடன் உறவு தொடர்கிறது, நட்பு தொடர்கிறது என பேசியதன் மூலம் அரசியல் வட்டாரத்தை பரபரப்பாக்கி உள்ளது. இந்த திடீர் கருத்து சக கூட்டணி கட்சிகளிடையே கடும் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர், அரசு அமைய ஆதரவு அளிப்பதுதான் ஆதரவு நிலை, அமைச்சரவைக்குள் வந்தால் அரசில் ஒரு அங்கம், லெப்ட் எடுத்த பின் ரைட் ஹேண்ட் பற்றி பேசுவது வெற்றி வேலை, வார்த்தை விளையாட்டு விளையாட இது தொலைக்காட்சி விவாதமல்ல என திருமாவின் பேச்சை கடுமையாக கண்டித்துள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் கூட்டணியில் இருந்து கொண்டு பொதுவெளியில் விமர்சனம் செய்வது ஏன் எனவும், திருமாவின் கருத்திற்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் எனவும் அடுத்தடுத்து கடும் எதிர்வினை ஆற்றியிருந்தார். அதற்கு திருமாவும், எனக்கு நோபல் பரிசு கொடுத்தால் வைகோவுக்கு நன்றி சொல்வேன் என்று நக்கல் பாணையில் பதிலடி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் தாவேக ஆலோசனை குழு கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் தங்களுக்கு தரப்படவில்லை என்ற மன வருத்தமும் திருமாவிற்கு ஏற்பட்டுள்ளது. கூட்டணிக்கு தலைவர் யார் என்கிற பேனலில் திருமா பெயருக்கு மற்ற கட்சி தலைவர்கள் ஆதரவு கொடுத்ததும் விசிகாவினருக்கும் வருத்தத்தை கொடுத்துள்ளது என்று விளக்கினர். இப்படியாக விசிகாவின் மன வருத்தம் ஒருபுறம் தொடர, புதிய உறவாக பாமகவுடன் கைகோர்க்கும் மாஸ்டர் பிளான் மறுபுறம் ரெடியாகியுள்ளது. இதன் பின்னணி குறித்து நம்மிடம் விளக்கினார் தாவேகாவின் சில நிர்வாகிகள். கடந்த 2016 மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்கிற கோஷத்தோடு அன்புமணியை உச்ச பதவிக்கு கொண்டு செல்ல வியூகம் வகுத்தவர் ஜான் ஆரோக்கியசாமி. தற்போதைய தாவேக அரசு அமைவதற்கான தேர்தல் வியூகங்களையும் வகுத்து கொடுத்ததும் பெரும்பான்மை கிடைக்காத இக்கட்டான சூழலில் தாவேக ஆட்சி அமைய சரியான காய்களை நகர்த்தி கொடுத்து வரும் ஜான் ஆரோக்கியசாமி தான். அதனைத் தொடர்ந்து தாவேக அரசு அமைந்தவுடன் முதல்வரின் ஆலோசகர் என்ற பதவியுடன் அரசின் அனைத்து செயல்பாடுகளிலும் ஜான் ஆரோக்கியசாமியின் பங்களிப்பு அதிகம். தேர்தல் முடிவுகள் வந்த போதே பாமகவுடன் இணக்கம் செல்வதே தாவேகாவிற்கு உதவியாக இருக்கும் என்ற தனது முடிவை காரணங்களுடன் விளக்கி முதல்வர் விஜய்க்கு தெளிவுபடுத்தியுள்ளார் ஜான் ஆரோக்கியசாமி. தமிழகத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய நீர்வள திட்டங்கள் தொடர்பாக பேசுவதற்கு தலைமை செயலகம் வந்த அன்புமணியை வாயிலுக்கு வந்து வரவேற்று தனது அறைக்கு அழைத்துச் சென்று அன்பு மழை பொழிந்தார் அமைச்சர் புஷி ஆனந்த். மேலும் அமைச்சருக்கான தனது இருக்கையில் அமராமல் அன்புமணிக்கு அருகில் சேர் போட்டு புஷி ஆனந்த் அமர்ந்து கொண்டு அன்பு தொல்லை கொடுத்ததும் ஹைலைட்டான விஷயமாக மாறியது. 1.5 மணி நேரம் நடந்த இந்த சந்திப்பில் அமைச்சர் ஆனந்த், நீர்வளத்துறை அதிகாரிகளோடு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மற்றும் முதல்வரின் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோரும் அங்கு இருந்தது அன்புமணிக்கான முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தியது. கூட்டணியில் இருந்து கொண்டு குடைச்சல் கொடுக்கும் விசிகாவை விட எதிரணியில் இருந்தாலும் நட்போடு பழகும் பாமகவின் உறவிற்கு பச்சை கொடி காட்ட முடிவு செய்துள்ளார் விஜய். அன்புமணியுடன் கைகோர்த்து புது கூட்டணி அமைப்பதுடன் அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுப்பது பற்றியும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை பாமக உள்ளே வந்தால் திருமா தானாகவே கூட்டணியை விட்டு வெளியேறும் முடிவை எடுக்கக்கூடும் என்று விவரித்து முடித்தனர்.
தற்போதைய அரசியல் சூழலை நன்கு அறிந்த உளவுத்துறை அதிகாரி ஒருவரோ தமிழக அமைச்சரவையில் இதுவரை இல்லாத அளவுக்கு பட்டியலினத்தை சேர்ந்த 8 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விசிக தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்றப்படுகிறது. இப்படி இருந்தும் திருமா முரண் பிடிப்பது ஆட்சியாளர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. என்டிஏ கூட்டணியில் மத்திய அமைச்சராக தன்னை நியமிக்க வேண்டும் என்ற அன்புமணியின் விருப்பம் கண்டு கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுத்து சௌமியா உள்ளிட்ட இருவருக்கு அமைச்சர் பதவி பெறுவது கட்சி வளர்ச்சிக்கும் எதிர்கால அரசியலுக்கும் நல்லது என அன்புமணி நினைக்கிறார். அதற்கு ஏற்பத்தான் தற்போது கட்சிகள் அடுத்தடுத்து நகர்கின்றன என்றார். இந்த சூழல் குறித்து விசிக மாநில பொதுச் செயலாளரும் எம்பியுமான ரவிக்குமாரிடம் பேசிய போது, எங்களை பொறுத்தவரை திருமாவளவன் பேசியதில் எந்தவித குழப்பமும் இல்லை என்றார். நிறைவாக ஜான் ஆரோக்கியசாமியிடம் பாமக உங்கள் கூட்டணிக்கு வருகிறதா என்று கேட்டோம். இல்லை என்ற ஒரு வார்த்தையில் முடித்து கொண்டார்.